நம்ம மாமியார் நம்ம குடும்ப தலைவி தானே, அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி சரி, நம்ம தலைவிக்கு நல்ல உண்ட மயக்கமோ? எட்டே சில்பக்கா, அத்தை தூங்கிட்டுல இருக்க மாதிரி இருக்கு, எழுப்பாதீங்க. நல்லா பாரு அனுசா, அத்தை தூங்கவே இல்ல, நல்லா முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, தூங்கல, முழிச்சுட்டு தான் இருக்காங்க. எட்டே மயக்கம்மா, சாப்பிட்ட கேரக்கம்மா. என்ன மருமவள, என்ன பார்த்தும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டியா? ஆமாத்தே, பாட்டு பாடுறதுக்கு என்ன சொல்லுங்க தே. மயக்கமா இல்லனா சாப்பிட்ட கேரக்கமா? மருமவள, நீ சொன்ன மாதிரி சாப்பிட்ட கேரக்கம் தான். யான் தே, சாப்பிட்டீங்கல்ல, ரூம்ல போய் படுத்து தூங்க வேண்டியதானே? இல்ல அனுசா, இப்பதானே சாப்பிட்டேன், தூக்கம் வரல பத்துக்க, அதனாலதான் சும்மா படுத்திருந்தேன். இதை சாப்பிட்டீங்கல்ல, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? என்னக்கா அத்தைய பார்த்து இப்படி கேட்டுட்டியா? என்ன சில்பா அப்படி கேட்டுட்டே? எதை குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமான்னு தானே கேட்டேன். இக்க உங்க கடமையை நீங்க பண்ணிட்டீங்க, அதே மாதிரி எங்க கடமையை நாங்க பண்ணாமலா இருப்போம்? என்னது உன் கடமையா? ஆமாக்கா, சமையல் பண்றது உங்க கடமை, அந்த சாப்பாட தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து அத்தை கையில குடுக்கிறது ஏன் கடமை. அதே மாதிரி தண்ணி குடுக்க வேண்டியதும் எங்க கடமை தானே. கற்பேக்கா, கவலைப்படாதீங்க, நான் அத்தைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். ஓஹோ, இதத்தான் சில்பா சொல்லிக்கிட்டு இருக்காளா? ஆமாக்கா, கடமையில இருந்து நான் ஒரு நாள் தவற மாட்டோம்ல, அதே மாதிரி அடுத்தவங்க கடமையும் நான் தட்டி பறிக்கவே மாட்டேன். என்னவோ சொல்லுதப்போ, அவரவர் கடமைய அவரவர் பாத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான். நாங்க எப்பவுமே உங்க வழிதான்க்கா. சில்பண்ணிக்கு ஓவரா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, இன்னைக்கு வச்ச பொரியல்ல கூட கொஞ்சம் தின்று போவோன்னு நினைக்கேன், அதனாலதான் இப்படி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காவோ. அம்மா கற்பகம், என்ன கல்யாண வீட்டுக்கே கிளம்பி இருக்கா? இல்லதே, கல்யாண வீடுல இன்னைக்கு ஒண்ணு இல்ல இல்ல. அப்புறம் என்ன, என்னைக்கு இல்லாத திருநாளா இப்படி நெத்தி சுட்டி பூவெல்லாம் வச்சு ரெடியான மாதிரி இருக்கா? இதே கற்பகா இவ்வளவு அழகா ரெடியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே ஏன் கைவண்ணம் தான். என்ன மருமகளா சொல்லியா, உன் கைவண்ணமா? ஆமாதே, கற்பகா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து அவங்க கடமையை எப்படி ஒழுங்கா பண்ணுதாங்க, நமக்கு வாய்க்கு ருசியா எவ்வளவு டேஸ்டா சமையல் பண்ணி தராங்க, அவங்கள நாம பாராட்டாம இருந்தா எப்படி தே? ஆமா ஆமா, கற்பகம் அவளுக்கு நல்ல மனசு, அதான் அவளுக்கு கை பக்குவமும் நல்லா இருக்கு. ஆமாத்தே, நீங்க சொல்ற மாதிரி கற்பகாவுக்கு நல்ல மனசுல, அதே மாதிரி இந்த ரெண்டாவது மருமக எனக்கும் நல்ல மனசு தே. நல்ல மனமா ருசியா சமையல் பண்ணத கற்பகாவுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன் தே. அதனால தான் பூவையும் நெத்தி சுட்டியையும் கற்பகாவுக்கு நான் பிரைஸா கொடுத்தேன். பூவு நெத்தி சுட்டி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் என் மூத்த மருமவ எவ்வளவு அழகா அம்சமா இருக்கா. எத்தே, நாங்களும் பூவு நெத்தி சுட்டி எல்லாம் வச்சா நல்ல அழகா அம்சமா தான் இருப்போம். ஆனா நாங்க மூத்த மருமக எங்க அக்காவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க கொடுக்கணும்ல. சில்பாக்கா, கற்பகாவுக்கு பூவை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொடுத்தே சரிதான், அதை எத்தனை நேரமா சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கியோ? உள்ளதானே சொன்னேன், நான் எதுவும் போய் சொல்லல இல்ல. நம்ம மாமியார் நம்மளையும் அப்பதானே பெருமையா நினைப்பாவோ. அத்தை முன்ன மாதிரி இல்ல, நம்ம எல்லாரையும் பெருமையா தான் வச்சிருக்காவோ. பாருங்க, இப்ப கற்பகா பூ வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அத்தை மாதிரி இருந்தாங்கன்னா எதுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பூவை எடுத்த, என் மகளுக்குலாம் வச்சிருந்தேன் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுருப்பாவல்ல. ஆமா அனுசா, நீ சொல்லுத மாதிரி மாமியார் நல்ல மாறிட்டாங்கதான், ஆனாலும் ஓல்ட் இஸ் கோல்ட் தானே. மாமியார் நமக்கு நல்ல தங்கமான மனுஷிதான். இப்ப நீங்க மனசுல நினைச்சிருப்பீல்ல நாங்க கற்பகாவை எவ்வளவு மரியாதையா வச்சிருக்கோம்னு. அது சரிதான் சில்பா, கற்பகா நம்ம எல்லாத்துக்கும் நல்லா சமைச்சு போடுதா, அவளை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஃப்ரிட்ஜ்ல 2-3 நாளால அந்த பூ கிடந்து நான் முந்தானாத்தே எடுத்து யாரையாவது வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன், யாருமே கேட்கல. நல்ல வேலை, இப்பயாவது எடுத்து கற்பகம் கையில கொடுத்திய, இல்லன்னா பூவு நாளைக்கு அழுவிவே கிடந்திருக்கும். ஏக்கா, நீங்க பால் போட்டா மாமியார் சிக்ஸர்ல அடிக்காவோ? ஆமா அனுசா, மாமியார் கிழவி எப்படி பேசுதாவோ பத்தியா? நல்ல வேளை அழுவி போகப்பட்ட பூவை எடுத்து அவகிட்ட கொடுத்தியேன்னு சொல்லுதாவோ. ஆமாக்கா, 2-3 நாள் அந்த பூ ஃப்ரிட்ஜ்ல தானே இருந்துச்சு. நல்லதுக்கே காலம் இல்லப்பா, என்னது செஞ்சாலும் அதுல ஒரு குத்தத்தை தான் கண்டுபிடிக்காவோ. அனுசா, பிரியா எங்க போனா? பிரியா பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரிம்மா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கலாம்னு பார்த்தா கரண்ட் ஒரே போக்கால போயிட்டு. இது கரண்ட் போயிட்டோ, அதனாலதான் இப்படி சோபால சும்மா படுத்திருந்தேளோ? ஆமா மருமகளே, மத்தியானம் போல 2-3 நாடகம் பாப்போம்ல, அதெல்லாம் வம்பா போயிட்டு என்ன செய்ய. இது அப்ப நான் வேணா ஒரு டான்ஸ் ஆடட்டுமா, நீங்க பாக்கல? வேண்டாம்மா தாயே,
மாமியார் தான். ஏன்னா அத்தை உன்கிட்ட அந்த பாடுபட்டிருக்காவோ. ஏக்கா நீங்களுமா என்ன பத்தி இப்படி குறை சொல்லுதியோ? சில்பா நான் உன்னை பத்தி குறை சொல்லல, ஏற்கனவே நடந்ததால சொல்லுதேன். ஏக்கா நீங்க டான்ஸ் ஆடுதேன்னு சொன்ன உடனே மாமியார் பயந்துட்டாவோ. அதான் சொன்னோம்ல, நல்லதுக்கே காலம் கிடையாதப்பா. கரண்ட் இல்லாம நாடகம் பார்க்க முடியலையேன்னு கவலையோட இருக்காவல, அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். சரி என்ன செய்ய, எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல மனசு இருக்குமா? ஏக்கா மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிக்கிட்டு இருக்குதியா? சத்தமா பேசினா மட்டும் நான் சொன்னதையெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிடுவாங்களா? சரிக்கா விடுங்க. பெரியம்மா மக்களே, நித்யா நல்லா இருக்கியாமா? வா வா. எங்க பாசமான சம்மந்திகாரி வந்துட்டாளே. பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? ஆமா மக்கா நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. மைனி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வா நித்யா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியா? தம்பி நல்லா இருக்கானே? ஆமா மைனி நானும் நல்லா இருக்கேன். உங்க தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நித்யா மைனி மாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசையில தானே வந்திருக்கா? ஆமா பின்ன எங்க மைனி மாரெல்லாம் எப்படி இருக்காவோ நல்லா இருக்காவளான்னு பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். நாலு மைனி மாரும் எங்க பெரியம்மாவை நல்லா பாத்துக்கிட்டுதேடா இல்லனா கொடுமைப்படுத்துதேடான்னு வந்து செக் பண்ணிட்டு போலாம்னு தான் வந்தேன். பாத்தியா அனுசா நித்யா எப்படி எல்லாம் பேசுதானே? நாம என்ன நம்ம மாமியார கொடுமையா படுத்திட்டு இருக்கோம்? ஏக்கா நித்யா சும்மா சொல்லுதா, நீங்க வேற அதை அப்படியே சீரியஸா எடுத்துக்கிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சில்பா மைனி என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்லம்மா நித்யா, பெரியம்மாவுக்கு ஏத்த மகதான்னு அனுசா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ வா வெளியவே நின்னுகிட்டு இருக்கா. என்ன நித்யா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு வாசல்ல போய் நின்னு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? நித்யா ஏ நித்யா எங்க வா. இருங்க மைனி இப்ப வாரேன். சொல்லிக்கிட்டே இருக்கம்ல, வீட்டுக்குள்ள வா. நித்யா என்னாச்சுமா? பெரியம்மா ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நித்யா பெரியம்மாவுக்கு மைனிமாருக்கல்ல பழ தோட்டத்தையே வாங்கிட்டு வந்தியே எப்படி? இல்ல மைனி ஒரு நிமிஷம் இருங்க. வா மலரு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிக்கா. மைனி பெரியம்மா இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ஆஹா இந்த மஞ்சமுடி இங்க என்னத்துக்கு வந்திருக்கா? அனுசா இந்த மஞ்சமுடிய பாத்தியா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமாக்கா என்னன்னு தெரியலையே, இந்த மஞ்சமுடி இங்க என்னத்துக்கு வந்திருக்கா? அனுசா அதுவும் நித்யா என்னத்துக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? ஆமாக்கா அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்த மஞ்சமுடிக்கு நம்ம நித்யாவை பிடிக்கவே செய்யாதுல்ல? ஆமா அனுசா மஞ்சமுடிக்கு நித்யாவை பிடிக்கவே செய்யாத, அப்புறம் என்னத்துக்கு நித்யா கூட வந்திருக்கா? நாம அன்னைக்கு அவங்க வீட்ல போய் பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு காபி குடிச்சதுக்கும் பஜ்ஜி தின்னதுக்கும் ரூபாயெல்லாம் கேட்டாள்ல? ஆமா அம்மையும் மவளும் சேர்ந்து பில்லு போட்டுல ரூபாய் கேட்டாவோ. நித்யா இவ என்னத்துக்கு இங்க வந்திருக்கா? பெரியம்மா இவளை என்னத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? கேட்க வேண்டியதான், நல்லா கேட்க வேண்டியதான். வயசுல பெரியவங்களுக்கு இவளுக்கு மரியாதை கூட கொடுக்க தெரியாது. இவ என்னத்துக்கு இங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? என்னமா மஞ்சமுடி அட்ரஸ் மாறி இங்க வந்துட்டியோ? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்த எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அனுப்பினியே, இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கா? பெரியம்மா நீ சும்மா இருந்துட்டியா? கேட்கப்பட்டவகிட்ட கேள்வியை கேட்டுதான் ஆவணும். இந்த பெக்க பெக்கன்னு முடிச்சிட்டு நிக்க. எங்க அத்தை கேக்குறாங்கல்ல கேள்வி, அதுக்கு வாயை திறந்து பதில சொல்லு. அவ எப்படி வாயை திறந்து பதில சொல்லுவா? அவ பெரியவங்களுக்கு எல்லாம் என்னைக்கு மரியாதை கொடுத்திருக்கா? மைனி இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படி எங்களை பேச சொல்லுத நித்யா? நாங்க அன்னைக்கு பட்ட அவமானம் அப்படி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மைனி, மலரை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் நித்யா அந்த பிள்ளையால நீ பட்ட கஷ்டத்துல உனக்கு அறிவெல்லாம் மழுங்கி போயிட்டோ? ஆமா நீ சொன்ன கஷ்டத்தை எல்லாம் நாங்களே இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கோம். உனக்கு என்ன அறிவு இல்லாம இருக்கா? மைனி அப்படி எல்லாம் பேசாதீங்க மைனி, மலர் இப்ப அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா வாங்கிட்டா நல்லா நடிச்சிருப்பா. அப்படி எல்லாம் இல்ல பெரியம்மா. நித்யாக்கா நான் வீட்டுக்கு போறேன். மலர் இப்ப என்னத்துக்கு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கா? அவங்க எல்லாரும் என்ன பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்க, எனக்கு அழுக வராம என்ன செய்யும்? சில்பக்கா பாத்தியா அந்த மஞ்ச முடிய எப்படி நீலி கண்ணீரை வடிச்சிட்டு நிக்கேன்னு? ஆமா ஆமா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் போறேன்க்கா வீட்டுக்கு. பாரு மலரி உன்னை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல, அவங்க பழசையே நினைச்சு உன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அழுதுகிட்டே இருக்காத மலரி, நான் உன்னை பத்தி அவங்க கிட்ட எல்லாம் புரிய வைக்கேன். நீ என்ன